அண்ணே டீ வாங்கிட்டு சொன்ன என்னடா ஆச்சு? 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கான், அதனால டீ இல்லன்ட்டானே. நண்பா ஒரு 10 ரூபா கிடைக்குமா? நீ சும்மா தரவனப்பா, கைமாத்தா கொடு. 9 ரூபா நோட்டா இருக்கு, பரவாயில்லையா? 9 ரூபாயா? அதே படிச்சாங்க. உனக்கு வேணுமா வேணாமா? சரி பரவாயில்ல கொடு. கொடுத்துலாமாடா? குத்து தொலைங்க, வச்சு வரட்டும். இந்தா. என்னப்பா அது 10 ரூபா தாளா இருக்கு, அது கிழிஞ்சு டார்டாரா தொங்குது. அதனாலதான் அதை 9 ரூபா நோட்டுன்னு சொன்னேன். என்னடா திருப்பு சீரியஸா இருக்கும்போது படா. இந்த ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்றா. ஏன் சீரியஸா இருக்கேன்னு சொன்னீங்க, பொக்குன்னு போயிட போற. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா. மூளை காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராது, அது எப்படி நீ கேட்டா சொல்ற? அதை நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. மூளை இல்லாதவனுக்கு எப்படியா மூளை காய்ச்சல் வரும்? ஐயோ அதானே. டேய், போடா போடா. ஏய், மேல கைய வச்சா ஏரியா கிராஸ் பண்ண மாட்டேன். சரி போடா 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 தம்பி போடா. நீ என்ன சொல்றது? அவர் சொல்லிட்டான். சொல்லுப்பா. சரி சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. சரிப்பா, எனக்கு மூளை இல்ல, உனக்கு எக்கச்சக்கமா மூளை இருக்குன்னு வச்சுக்க. ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன். வேற என்ன பண்ணணும்? நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி ஐடியா கொடு, ஒத்துக்கிறேன். ஒரே நாள்ல உழைக்காம உழைக்காம உடம்பு உழைக்காம உழைக்காம. இப்ப நீ கேட்டதே விளம்பரமா கூடியா? ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கூடியா? அதை மட்டும் கொடுத்தா பணக்காரன் இல்லமா? அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புங்கடான்னு சொல்லு. மணி ஆர்டரா வரும், நீ பணக்காரன் ஆயிடுவே. சரி மணி ஆர்டர் அனுப்பிட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா யார் ஐடியா கொடுக்கறது? அதான் நான் இருக்கேன்ல. அதுதானே பயமா இருக்கு. வரமாட்டேனா? ஆ? கண்டிப்பா வருவேன், கரெக்டா ஐடியா கொடுப்பேன். ஆ? ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி ஆலோசனை சொல்கிறார் செல்லப்பா. யார் இந்த செல்லப்பா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். அண்ணன் செல்லப்பா வாழ்க. அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஏப்பா அவன் மணி ஆர்டர் மூலியமா 100 ரூபா அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஐடியா சொல்ல சொல்லிட்டு இங்க வந்து ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கே, என்ன அர்த்தம்? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? வந்தா சொல்ல மாட்டாங்களா? சரி எப்ப வரும்? என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணு. சரி நீ ஒண்ணு பண்ணு, இந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு ஏதாவது புக்ஸ் அதனமா பேசிட்டாரு, ஐடியா வந்தோன்னு அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன் தான். அருள், சில நேரத்துல நம்மள ஆஃப் பண்ணிப்பறாப்பா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். என் கையில இருக்க இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்ல, மிகப்பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுதான் ஒரே நாள்ல கோடீஸ்வரனாவது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்க நான் வர சொல்லியிருக்கேன். அதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ல போறேன். அதாவது என்ன முட்டை கொடுக்குறா? எதுக்கு நான் முட்டை கொடுக்குறப்ப நீங்க? சார் அவர் தான் சார் கொடுக்க சொன்னாரு. அவன் கொடுக்க சொன்னானா? ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. நல்லவன் இப்பதான் நான் சொன்னேன். என்னப்பா தூங்கிட்டு இருக்க? ஆமா, இடையில என்ன முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு? அடிக்கிறதுக்கு தான். அடிக்கவா? அடிக்கிறதுனா அந்த டீ அடிக்கிறது, காஃபி அடிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி முட்டையை உடைச்சி அப்படி அடிக்கிறது. ஓ அப்படி அடிக்கிறதுக்கா? தெம்புக்காக. மத்தவனுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் வேணாமா? வேணும். அப்புறம் சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியா? ஏதாவது சொல்லு. இங்க வா. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா? என்னவன் உள்ள போறான் வெளியே வரான், ஒரே உள்ள வெளியவா இருக்கு. அதான் எனக்கும் புரியல. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? ஐடியா ரெடி. என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. வாயில் அடிக்கிறது 3000 ரூபாய் வாங்கிட்டு 9 மணிக்கு வர்றேனால இன்னும் காணோம். வரட்டு வச்சுக்கிறேன்.
குத்தி கொள்றேன். வந்துட்டியாடி? ஏன் சிலப்பா குறுக்க கொண்டு வந்து காலை விடுற? காலை விடுறாங்களா? சரி விடியா, அங்க முட்டையோட வெள்ளக்கருவை உடைச்சு விட்டுனா சரியா போகுது. ஆம்லெட் போற இடம் மாதிரி அது. யோ ஏயா கொதிக்கிற, முதல்ல மீட்டர் கட் பண்ணியா? கொஞ்சம் விட்டு நான் மேட்டரை கட் பண்ணிருமா? மீட்டர் வேற. சரி சரி விஷயத்த சொல்லு. அதாவது நான் சொல்றேன், கட்டி பிடிச்சு உருண்டு ஒப்பாரி வச்சு என் கர்ப்பத்துக்கு காரணம் இவன் தான் எல்லாரும் நம்புற மாதிரி நடிக்கணும். நடிப்பியா? யோ என் நடத்தையில வேணா கூட சந்தேகப்படு, என் நடிப்ப சந்தேகப்பட்ட என் நெஞ்சு தாங்காதியா? தானே தெரியுதே. இந்த மாதிரி எத்தனை கலை சேவை நான் பண்ணிருப்பேன். வேணா என் முந்தானை மூடு மூடு மூடு. நல்ல மூட்ல தான் ஏன் வந்திருக்கேன். நான் சொல்றது அந்த மூடுலடி, இத்த மூடு. ஓப்பன் மூடுலயே இருக்கா. சரி நீ இங்கே இரு, அவ என்ன கலர்ல சட்டை போட்டிருக்கான்னு பாட்டு வந்துறேன். கடுக்குதே. பச்சை சட்டை. என்னயா? முதல்ல கையெடு. எரி கைய. சிரிக்கி மக சிரிக்கி. காணா போயிட்டான் போயிட்டான். உன்னால போய் தொலைஞ்சிட்டான். நல்லா கேட்டுக்க, பச்சை சட்டை போட்டவன் போனவன பசக்கு நொடிக்கிற காரியத்தை கணக்கா முடிக்கிற. ஓகே போ. கையறங்கடி. பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சையூட்டும் பச்சை நிறமே ஒல்லி நிறமே பச்சை பச்சை சட்டை. என் மச்சானுக்கு பிடிச்சதும் பச்சை சட்டை. ஹலோ. ஏய் யார் நீ? நீங்க எனக்கு இந்த தாலிய கட்டிட்டு காணாம போய் 6 மாசம் ஆச்சு. இப்ப 3 மாசம் நான் முழுகாம இருக்கேன். நான் காணாம போய் 6 மாசம் ஆச்சுங்கிற, நீ முழுகாம இருந்து 3 மாசம் ஆச்சுங்கிற. கணக்கு எங்கேயோ உதைக்கலமா? எனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. இப்போ உங்க பையன் ஏன் வயித்துல உதைக்கிறான். என்ன சந்தேகமா? முந்தானை போட்டு தானே. ஐயோ ஐயோ அதெல்லாம் போட்டுக்கமா. என்ன நீ? நீ யாருமா? கரெக்ட், அம்மா. அம்மாவாக போறவ. போய் என்னன்னு கலை போ. எல்லாம் உங்க பையன் பண்ண குறும்பத்த. ஏமா நீ வாயில அடிச்சிட்டு ஏன் வயிற்றுச்சல கிளப்புற நீ? அண்ணே யார் இந்த பொண்ணு? அதேதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன்? இல்ல கட்டி புடிச்சலாம் பேசுறீங்க. அதான் எனக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அநேகமா இவங்க வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்கன்னு. இல்ல இல்ல நீ போ, நான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீ போ. முதல்ல ஏன் கர்ப்பத்துக்கு பதில் சொல்லியா? கர்ப்பத்துக்கு பதில் சொல்றதா? கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும். உன்னை எப்படியெல்லாம் கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டேன். ஐயோ சீக்கிரம் ஒத்துக்கையா, நான் அடுத்த கால் ஷீட் போகணும். கால் ஷீட்டா? அப்ப இது செட்டப்பா? ஆமா செல்லப்பா. ஐயோ நீ தானே பச்சை சட்டை? ஏதோ செல்லப்பான்னு சொன்னீங்க. செல்லப்பா பண்ண செட்டப்பா இது? ஆமையா, அவன் பண்ண செட்டப் தான். உன்னை இப்படி பண்ண சொல்லி 3000 ரூபாய் காசு கொடுத்தான். ஏன்? அது அது சட்டை கலர் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதாவது நீ கட்டிப்பிடிக்க வேண்டியது பச்சை சட்டை இல்ல, மஞ்ச சட்டை. யோ அந்த ஆள் கொடுத்த காசுக்கு பச்சை சட்டையை கட்டி பிடிச்சாச்சு. இன்னும் என்னால முடியாது. இந்த சான்ஸ் வர நான் மிஸ் பண்ண கூடாதே. ஐயோ இது 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 வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த மஞ்ச சட்டைக்காரனை கட்டிப்பிடி. மஞ்ச மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே மஞ்சள் சட்டை மச்சான். மச்சான் ஏன்டி ஏன் மேல பாயிர? ஏயா நீ எனக்கு தாலியை கட்டிட்டு 6 மாசம் காணாம போயிட்ட. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஏய் கப்ப கட்டி உன்னை நடிக்க வச்சது நான் எப்படி உன்னை கர்ப்பமாக்குவேன்? யோ எந்த காது? நீ 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொன்ன. ஆமா. அந்த பச்சை சட்டைக்கார 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்ட ஒன்ன கட்டிப்பிடிக்க சொன்னான். என்ன கட்டிப்பிடிக்க சொன்னானா? என்னப்பா? பார்ட்டி மஞ்சள் சட்டைக்கு மாறிட்டானா? அதான் குழப்பம். இந்த பா கட்டி பிடிக்க வேண்டிய மஞ்சள் சட்டைக்காரன் மேல இருக்கா. அங்க போய் பிடி போ. என்னடா என்ன நினைச்சிருக்கிற நீ? என்னடா நான் 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொல்றேன். அந்த பச்சை சட்டைக்காரன் 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்ட ஒன்ன கட்டிப்பிடிக்க சொல்றான். நீங்க 2 பேருமா சேர்ந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்காம இன்னொருத்தரை கட்டிப்பிடிக்க சொல்லுவீங்க. 8000க்கு எத்தனை பேரடா கட்டிப்பிடிக்கிறது? ஏண்டா என்னடி பையில சுத்துற? என்னடா கொஞ்சம் வழி விடுங்க. ஏண்டா டேய் அந்த பச்சை சட்டையிலே என்ன கொஞ்சால போயிருப்ப. உன்னால நான் கவலைப்படலாம். அங்க அந்த பேமணி அந்த பேசி நிக்கிற. இந்த பேமணிக்காக தான் நீங்க 2 பேரும் இங்க
வந்து நான் முதல்ல என்ன முந்தானிய கேட்டேன்? முடி. ஐயோ ஐயோ, ஐயா, சோமா. ஐயா, பஜாரியா போட்டு விட்டுறாங்க. இரு, போன உச்சா அப்படி எங்கேயாவது என்னடா அதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் என்ன இதெல்லாம் சீரியல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம குடும்பம் ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற அதே இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலையே எல்லாம் நானும் என் என்ன தலையெழுத்து கேட்டு இந்த படிப்படியா வீட்டுல இனி கேட்டா என்னென்ன நடக்க போதோ உன்னையும் நந்தாவையும் பிரிக்கிறதுக்காக உங்க அண்ணன் போட்ட பிளான். கவலைப்படாத, இனி நான் சொல்றபடி கேளு, எல்லாமே சரியாயிடும். ஓகே? சூப்பர் பிளான். என்ன கையில கஞ்சா. பிக் பாக்கெட் செல் திருட்டு இதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதுல இறங்கிட்டியா ஏப்பா நான் என்ன கஞ்சா வியாபாரம் பண்ண போறேன் நான் சொன்னேன். இத கொண்டு போய் நந்து போய் வீட்டுல வச்சுட்டு போலீஸ்க்கு ஒரே ஒரு போன் பண்ணோம்னா நேர போலீஸ் வர அடிச்சு தூக்கி 5 வருஷம் உள்ளதெல்லாம். அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு காதல் மேல வெறுப்பாயி அந்த நந்து பேல செருப்ப கொண்டு அடிப்பா. அப்புறம் அவன் கதை பூரா கந்தலாயிரும். நம்ம போட்ட கணக்கு சக்சஸ் ஆயிரும். எப்படி முதல்ல கஞ்சாவை கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணலாமா ஏன் போன் போட்டு கொண்டு வச்சானே? அவசரப்படாத நீ தான் லேட் பண்ற. நம்ம போலீஸ பத்தி நம்மளுக்கு தெரியாதா? போன் போட்டவனே வரப்போறாங்க. எப்படி 1/2 மணி நேரம் ஆகும்பா. ஹலோ கமிஷனர் ஆபீஸா? கொஞ்சம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கனெக்ஷன் கொடுங்களேன். என்ன பொறுப்பியா உனக்கு ஸ்ட்ரைட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கே பேசுற ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுவோம்ல. சார் நந்தாங்கிற ஒரு பையன் அவனோட வீட்லயே வச்சு கஞ்சாவரம் பண்ணிருக்கா சார். அட்ரஸ் சொல்றேன் கேட்டுங்க சார். நம்பர் 5 கோவிந்தா தெருவு அபேஷ் நகர். இப்ப வந்து நான் கையுங்களவுமா கச்சிதமா பிடிக்கலாம். ஏமா வாங்க சார் வாங்க. வந்தாச்சா? வாங்க 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 வாங்க. ஓகே ஓகே. என்ன சார் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு? ஆமா ஆமா எனக்கு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி. சார் நீங்க தான் போன் பண்ணீங்களா? என்ன சார் இவ்வளவு பாஸ்டா இருக்கீங்க? சார் கஞ்சா எங்க இருக்கு? கஞ்சா ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்ல சார். ஏண்டா கஞ்சாவை நீ கையில வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்ல இருக்கு போன் பண்ற. ரூபா இது என்ன பேப்பர்ல உன் போட்டோ போட்டிருக்கு பேப்பர்லயா? ஏன் போட்டோவா? நீ ரொம்ப அழகா இருக்கியே போட்டோல எப்படி போதும் போதும், மேட்டர் என்னன்னு சொல்லுடா. மேட்டர் தானே எனது மகள் ரூபாவை கடந்த சில நாட்களாக காணவில்லை அவள் காணாமல் போன அன்று இப்படிப்பட்ட ஒரு சிறு துண்டு அணிந்திருந்தாள் அவள் சற்றே மனநிலை பாதிக்கப்பட்டவள் என்பது சரி 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 கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் ஹலோ ரூபா வீடா ஆமா ரூபா விடுதான். நீங்க யார் பேசுறது? நான் யார் பேசுறேங்கிறது முக்கியம் இல்ல இப்போ உங்க ரூபா என் கையில நான் சொல்றவன் கையில நீங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கலனா உங்க ரூபாவை நான் கிழிச்சு பீஸ் பீஸா ஆக்கிடுவேன். அதாவது ரேப் பண்ணி அதுக்கப்புறம் மர்டர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது இங்க. ஐயோ வேண்டாம், நான் பணத்தை கொடுத்துறேன். அதுல பாருங்க அது சின்ன பொண்ணு, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. நான் வேணா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேனே. 1 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணோட உடம்புல இருந்து அறுத்து அந்த 2 காதை மட்டும் அனுப்பி வைப்பேன். போதுமா? ஐயோ வேணாம், அதெல்லாம் மட்டாதீங்க. நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? சரி அதை எங்க கொடுக்கணும் அப்புறம் சொல்றேன். முதல்ல போன் எடுத்து உன் பொண்டாட்டி கையில கொடு. பொண்டாட்டி கிட்டியா? எதுக்கு? முத்தம் கொடுக்கறதுக்கு. யோ குடியா போன. முத்தம் கொடுக்க போறேன்றா? லூசாயா நீ? லூசு என்னையா லூசுன்னு கேக்குற? அங்க ஒரு லூசு உன் லூசு பொண்ணை கடத்தி வச்சுட்டு உன்கிட்ட பேசணுங்கிறான். பேசு லூசு. ஹலோ ஏமா உனக்கு பாய்சன் உனக்கு பாயசம் பண்ண தெரியுமா? பாயசமா? தெரியாதே. சரி நான் சொல்லி தரேன். முதல்ல நீ ஸ்டவ் பத்த வை. பத்த வச்சுட்டேங்க. கடாய் தூக்கி வை. கடாய் எங்க வைக்கிறது? உன் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில அந்த கடாயை தூக்கி வை. சரிங்க. என்னடி வைக்கலனா நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்க. சும்மா தானே நிக்கிறீங்க, புடிச்சுக்கோங்க. என்னடி என்ன 3ஆம் முறை கமல் ரேஞ்சில் ஆகிட்ட? வச்சுட்டேங்க. தண்ணி எடுத்து ஊத்து. எங்க ஊத்துறது? கடாயில ஊத்துமா. ஊத்திட்டியா? ஊத்திட்டேங்க. இப்ப தண்ணி கொதிக்குதா? கொதிக்கலையே. கொதிக்கலையா? ஏன் தண்ணி கொதிக்கல? சத்தம் போட்டு பேசாதீங்க, நெஞ்செல்லாம் படபடான்னு வருது. நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷன் தலையில கடாயை வச்சுட்டு தண்ணிய ஊத்திட்டேன். ஆனா கொதிக்கலையே. வர்ற ஆத்திரத்துக்கு இப்ப நான் உன்னதான் கிட்னாப் பண்ண போறேன். என்னையுமா? ஐயோ அந்த கடாயை கொண்டு போய் அந்த ஸ்டவ் மேல வைமா. வச்சுட்டேங்க. ஒரு பாக்கெட் சேமியாவை அந்த கடாயில போடு. போட்டுட்டேன். இப்ப கிண்டு. கிண்ட முடியலையே. ஏன் கிண்ட முடியல? கவரோட போட்டுட்டேன், எப்படி கிண்டுறது? இந்த கிண்டல் தானடி வேணாங்கிறது. ஏன் தாயே அந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு சேமியாவை மட்டும் எடுத்து உள்ள போட்டு கிண்டு. இப்ப இனிமே நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கிண்டிட்டு தேவையான அளவு சக்கரை போட்டு அதுல முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இறக்கும் போது கேசரி பவுடர் போட்டு கிண்டி இறக்கி வச்சிரு.
உனக்கு சொல்லி கொடுக்கறதுல ஏன் தாலி இறந்து போகுது. நீ என்ன பண்ற, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒவ்வொரு வேளையும் 2 டம்ளர் அந்த பாயசத்தை குடி. உன் பொண்ணு கேட்டா நான் பாயசம் சாப்பிட்டேன்னு சொல்லு, புரியுதா? சரிங்க சார். என் வீட்டுக்காரர் என்ன பண்றது? அந்த புறத்தை கூட்டு போய் இன்னொரு புள்ளைய பத்துக்க. ஒரு பாயாசம் எப்படி பாய்சனா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி. இவ்வளவு உதர்னதுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சி எங்க இருக்க போகுது? டேய், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஏன்டா உள்ள வந்த? ஒரு கரப்பாம்பூச்சி உள்ள வருது, நான் வரக்கூடாதா? ஏண்டா, நீ எப்பவுமே சீரியஸா பேச மாட்டியா? இப்ப சீரியஸா பேசுறேன். உங்க அம்மா பாய்சன் சாப்பிட்டுட்டு சீரியஸா இருக்காங்க. சீரியஸாவா? ரொம்ப சீரியஸா, படுத்த படிக்கையா. கடைசியா உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ இப்படி ஒரு டயலாக் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அப்பா அப்படியே லைன்ல வச்சிருக்கேன். ஹலோ சார், உங்க ஒய்ஃப் பாய்சன் சாப்பிட்டாங்களா இல்லையா சார்? ஒரு நிமிஷம் அப்படியே உங்க டாக்டர்கிட்ட கொடுக்குறேன், சொல்லுங்க. இந்த அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சு அம்மாக்கு? என்னது, பாய்சனா? அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்களா? ஏன்பா பாய்சன் சாப்பிட்டாங்க? அவர்தான் கரெக்டா பாய்சன் சாப்பிட்டாங்கன்னு சொல்றாரு இல்ல. அவர்கிட்ட போய் பாய்சன் சாப்பிட்டாங்க கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாரா அவரு? கடைசியில அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நீ இப்படியே டிலே பண்ணிட்டு தான் வச்சுக்க, 2 பாடி ஒண்ணா தூக்கிடுவாங்க. இந்தா புடி, நான் உடனே போறேன். அப்பா வந்துட்டியா? அப்பா, என்னாச்சுப்பா? அம்மா ஏன் பாய்சன் சாப்பிட்டாங்க? பாய்சனா? பாய்சன் சாப்பிட்டாமா? அதுவும் அவளே பண்ணது. அப்புறம் கேட்கணும். சுகர் பேஷண்ட்டுக்கு பாய்சன் பாயாசம் 2 ஒண்ணுதான். பாய்சனை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், பாயாசத்தை சாப்பிடவே கூடாது. படு டேஞ்சர். போச்சுடா, அவுட்ரா, கால்டா. அந்த டிவி ஆஃப் பண்ணியா? இப்ப பாருங்க. இவ்ளோ சுகர் இருக்கும்போது அம்மா எதுக்கு பாயாசம் சாப்பிட்டாங்க? அவளே ஏம்மா சாப்பிட போறா? உன்னை கடத்திட்டு போனானே அவன் மிரட்டினான். கிட்னாப்காரன் சொன்னா கேளுங்க, டாக்டர் சொன்னா கேட்காதீங்க. நாசமா போங்க. ஏன்பா, இந்த கடத்தினவன் உங்களை காண்டாக்ட் பண்ணானா? கான்டாக்ட் பண்ணானாவா? என்ன மிரட்டி 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தாமா உன்னையே விட்டான். Oh my god, 5 லட்சமா? ஆமா. அவன. ஆமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏது பணம்? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, என்ன திடீர்னு உனக்கு கேடு காலம்? திடுதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நீ நம்பும்படியா சொல்றதுக்கு மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்ல? நல்ல வேலையா போன் வந்துருச்சு. ஹலோ, நான் தான்டா. ஏண்டா பொறுக்கி, எதுக்குடா எங்க அம்மாவை பாயாசம் சாப்பிட சொன்ன? ராங் நம்பர். யாருடா போன்ல? அது இந்த ஜோதிகாமா, சும்மா சூர்யா நம்பரையே கேட்டுட்டு இருக்காப்ல. ஆமா, அண்ணி எங்க? அவ ஓடி போயிட்டாமா. ஓடி போயிட்டாங்களா? அந்த ஓடி போயிட்டாங்க இல்ல, அதாவது அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அவங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டேன். காரை விட்டு இறங்கி ஓடி போயிட்டாமா. ஒரு பாய் கூட சொல்லவே இல்ல. என்னது இது? ஐயோ, இது யார் நம்பர்னு தெரியலையே. ஹலோ, நான் ராங் நம்பர் தான்டா. இப்ப வேற நம்பர்ல இருந்து பேசுறேன். அதாவது நல்ல விஷயம் எப்ப பேசினா பேசுங்க. ஏண்டா, என்கிட்ட 2 லட்சம், எங்க அப்பா கிட்ட 5 லட்சம் வாங்கி என்னடா பண்ண? அப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச பணத்துல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்கிட்டேன். நட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம். இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஐ விஷ் யூ தி சேம். நானும் வந்து வச்சுக்கிறேன்.